சைக்கிள் எடு ஓட்டுவோமா? உழுக மாட்டா உழுக மாட்டா பிடிச்சிக்கலாம் ஓட்டு. அன்னை மீனாட்சி தாயே ஆனந்த ரூபிணியே தென்னவர் பாண்டியர் திந்தமிழ் தாயே இன்பமெல்லாம் அள்ளி தருவாயே தருவாயே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TourumSorum. இன்றைக்கி நம்ம சிட்டி லைஃப்பில் என்னென்ன சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள்லாம் இழந்துட்டு வரோம். நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துருப்பாங்க. நம்ம வீட்டிலேயே ஆடு கோழி இந்த மாதிரி வளர்க்குறது, செடி கொடிகள்லாம் நம்ம வீட்டிலேயே இருக்கிறது, வெளியில் வந்து விறகடுப்பில் சமைச்சு பிள்ளைங்க அங்கேயே விளையாடுறதுக்கு இடங்கள் இருக்கும். நல்லா தாராளமாக விளையாடுவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டிலேயே சப்போட்டா மரம், தென்னை மரம், வாழை, கொய்யா எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நம்ம இப்போ மண் அடுப்பில் விறகடுப்பில் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம். பாதுகாப்பான சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலையில் நம்ம பிள்ளைங்க வந்து இங்கே வெளியில் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து இப்போ சிட்டி லைஃப்பில் தொலைச்சிட்டோம். அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைக்கிள் எடு ஓட்டுவோமா? உழுக மாட்டா உழுக மாட்டா பிடிச்சிக்கலாம் ஓட்டு. ஓட்டு. உட்காரு, நீயா உட்காரு. எப்படி உட்காருவ? எப்படி உட்காருவ? நீயா ஏறி உட்காரு, ட்ரை பண்ணு. வரவா? நான் வந்து விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தோப்பூர். என் பேர் வரதராஜன். நான் வந்து 1986-87 நாடகம் நடித்தேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் கம்பளத்தாரம் நடித்தேன். ஒரு 15 மேடை போனேன். வீட்டில் சூழ்நிலை சரியில்லாமல் நான் நாடகத்துக்கு போகலை. இப்போ 30 வருஷமாக நாடகத்துக்கு நடிக்கலை. திடீர்னு இப்போ நான் ஒரு பாட்டு படிக்க சொன்னாங்க, படித்தேன். கொஞ்சம் வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டது, வேறு ஒன்றும். இதில் எந்த குத்தம் இருந்தாலும் ஏற்றுக்குங்க. அன்னை மீனாட்சி தாயே ஆனந்த ரூபிணியே தென்னவர் பாண்டியர் திந்தமிழ் தாயே இன்பமெல்லாம் அள்ளி தருவாயே தருவாயே. அன்னை மீனாட்சி தாயே இகம்பர சுகம் தரும் கருணையின் பாகரியே, இகம்பர சுகம் தரும் கருணையின் பாகரியே, இன்பமெல்லாம் அள்ளி தருவாயே தருவாயே. இகம்பர சுகம் தரும் கருணையின் பாகரிய, இகம்பர சுகம் தரும் கருணையின் பாகரிய, இன்பமெல்லாம் அள்ளி தருவாயே தருவாயே. ரெடி ஆயிடுச்சா? சாப்பிடலாமா? சமைக்கிறதே நீங்க தான். தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அங்கே சமைப்பாங்க? நான் சமைக்கிறேமா? ஆமா. சமைச்சாலும் சாப்பிட்றீங்களா? நாங்க சாப்பிட்ருவோம், வந்து சமைங்க. சரி, ரைட். எப்படி சமைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. எப்படி இன்னைக்குள்ள முடிச்சிருவீங்களா? வெள்ளைப்பூடு தட்டுறதே இவ்வளோ கஷ்டமான வேலையா இருக்குன்னு இப்போதான் தெரியுது. யார் கொடுக்க போற? யாருக்கு கொடுக்க போறப்பா பூவை? நல்லா தான் இருக்கு. யாருக்கு கொடுக்க போற பூவை? அம்மாவுக்கு கொடுத்துரு, வச்சுக்க சொல்லி. நீ தட்டுறியா? வெங்காயமானே? ஆமாப்பா, வெங்காயம் போடணும்டா. குழம்புல போடுறதா? குழம்புல போடலாம். நிறைய விலைவாசி ரொம்ப கூட இருக்கு. வெங்காயம் எப்படி போடுவீங்க? விலைவாசி கூட இருக்குன்னு வெங்காயத்தை குறைச்சோம்னா டேஸ்ட் குறைஞ்சி போயிடும். பரவாயில்லையா?
பாட்டு பாடி அழகான கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்க வந்தோம் ஐயா. நாட்டை சிரிக்க வைப்போம், நாட்டை செழிக்க வைப்போம், சீர்திருத்த கம்பளங்கள் வந்தோம் ஐயா. மோட்டாரை விட்டறங்கி வந்தோம் ஐயா, முன்குடும்பி சீம்பிக்கிட்டு வந்தோம் ஐயா. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கம்பளங்கள் வந்தோம் ஐயா. சபாஸ், சூப்பரா ஏறாங்களே. அவங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க இப்படி தான் ஏறணும்னு. இப்போ அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம இளநீ கடையிலே வாங்கி குடிச்சுக்குவோம். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெந்த வேலையை போய் பார்ப்போம். நம்ம வந்தது கறி குழம்பு ஆக்கிறதுக்கு, அதை போய் பார்ப்போம். குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருவோம். சாட்டியை தூக்கி அடுப்பில் வைப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இன்னைக்கு நீ வந்து போடியா. அடுத்து என்ன போடுவோம்? அடுத்து மிளகா பொடி போடுவோமா? என்ன போடுவோம்? மிளகா பொடி போடுவோமா? போடு. எவ்வளோ போடுவோம்? 1 ஸ்பூனு. 2 ஸ்பூனு போட்டாச்சு. போதுமா? இது என்ன பொடி? இது என்ன பொடி? நீ சொல்லு. என்ன இது? என்ன பொடி? மஞ்சள் பொடி சொல்லு. எவ்வளோ போடணும்? இவ்வளோ போடுமா? சரி போட்டுருவோம். அடுத்து என்ன போடுவோம்? சரி சீரகப்பொடி. இது சீரகப்பொடி போடுமா? போடுமா வேணாமா? இது எவ்வளோ போடுவோம்? 1/2 ஸ்பூன் போடுமா? ஓகே. அப்புறம் அது என்னது? இது மல்லிப்பொடி. சொல்லு. மல்லிப்பொடி எவ்வளோ போடுவோம்? சரி அப்பா கிண்டுறேன். செம்ம கலராக இருக்கா? கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோமா எப்படி இருக்குன்னு? சொல்லிடுவோம். இதே மாதிரி எல்லாரும் செய்ய வரட்டுமா? இந்த நீ கொஞ்ச நேரம் செய். வெரி குட். சூப்பராக செஞ்சுட்டா அம்மைக்கு. தக்காளியை போட்டுருவோம். சரி இப்போ தண்ணியை ஊற்றி கறியை வேக வச்சுருவோம். சரி. அப்படியே இந்த மசாலு தக்காளி சாறு இது எல்லாம் சேர்ந்து அப்படியே மட்டன் நல்லா வேகட்டும். மகி என்ன பண்ணுற? மண்ணை அள்ளி போட்டு என்ன விளாட்ற? என்ன விளாட்ற? சைக்கிள் ஏன் இப்படி படுத்துருக்கு? சைக்கிள் படுத்துருக்கு. ரிப்பேர் பண்ணிட்டியா சைக்கிளா? சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சா? சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சா? ஏன் சைக்கிள் இப்படி படுத்துருக்கு? எடு சைக்கிள் தூக்கு ஓட்டுவோம்.
சைக்கிளை தூக்கி ஓட்டுவோம். சோளச்சோறு காய்ச்சட்டுமா கம்மஞ்சோறு காய்ச்சட்டுமா சொல்லுங்க மருமகனே ஏ மருமகனே சொல்லுங்க மருமகனே. சோளச்சோறு வேணாம் மாமா கம்மஞ்சோறு வேணாம் மாமா சொல்லுங்க மருமகனே ஏ மருமகனே சொல்லுங்க மருமகனே. ராஜா வருவாருன்னு ரோஜா பூ வாங்கி வச்சேன் ரோஜா பூ வாங்கி வச்சேன் ராஜா வரவும் காணே ஞான தங்கமே ரோஜா பூ வாடி போச்சே. மச்சா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன் மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன் மறிக்கொழுந்து வாங்கி வச்சேன் மச்சா வரவும் காணே ஞான தங்கமே மல்லிகைப்பூ வாடி போச்சே. கறி இன்னும் நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கறி இப்போ அரை வேக்காடில் இருக்குது. வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். ஊற்றி தாளிச்சிருவோம். தாளிக்கிறதுக்கு தேவையானதை போட்டுருவோம். குழம்பு மட்டும் ஊற்று. ஏம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கோழியாக வருதுவா. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சமையல் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். நன்றி. கறி எடுத்து சாப்பிடுங்க. கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா ரெடி பண்ணி நல்லா மசால் பொடிகள் எல்லாம் நல்லா சேர்த்துக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கோபி
செம்மையாக இருக்குது, நல்லா வந்திருக்கு கறி, நல்லா பூ போல் இருக்கும். காரம் உப்பு எல்லாம் செம்மையாக, மட்டன் குழம்பு செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் என்ஜாய் பண்ணணுன்னு ஆசை வந்துருச்சா? இந்த வீக்கெண்டே கிளம்புங்க உங்கள் கிராமத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.